திருப்பூரில் பார் நடத்துவதற்கு விடாமல் அச்சுறுத்தும் இடையூறு ஏற்படுத்தி வதந்திகளை பரப்பி வரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட பார் உரிமையாளரால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் கொங்கு மெயின் ரோடு பகுதியைச் சேர்ந்த கார்த்தி என்பவர் கடந்த 24 ஆண்டுகளாக இதே பகுதியில் பார் நடத்தி வருகிறார். இந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த இந்திய கம்யூனிஸ்ட் நிர்வாகி சசிகுமார், ராஜேந்திரன் மற்றும் கனகராஜ் ஆகிய மூவரும் கட்சியின் பெயரை சொல்லி மிரட்டி வருவதாகவும், டாஸ்மாக் பாரை நடத்த விடாமல் பொதுமக்களிடம் வதந்திகளை பரப்புவதாகவும் கூறி ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றார். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த 20 நிமிஷம் டாஸ்மாக் பார் நடத்தி வந்துட்டாங்க. கடைக்கு ஏற்ற மாதிரி வீட்டில் குடியிருந்தாங்க. 2 வருஷம் 3 வருஷம் குடியிருந்தாங்க. வாடகை 10 ரூபாய் போனால் மறுபடியும் 13 20 கடை வீட்டை காலி பண்ணிட்டாங்க. அந்த வீட்டுக்கு ரிலேட்டிவ் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்காருங்க, மைக் ராஜேந்திரன் சொல்லி. இதை கால் பண்ணி வச்சு கடையை காலி பண்ணுங்க, பணம் கட்டி மிரட்டினாங்க. ஒரு கணிசமான அமௌண்ட் கொடுத்தாலும் கொடுக்க முடியல. மீண்டும் பணம் கட்டி மிரட்டி பெட்டிஷன் போட்டுட்டு இருக்காங்க. நானும் ஹைகோர்ட்ல கேஸ் போட்டு ஹைகோர்ட் ஸ்டே வாங்கி வச்சிருக்காங்க. இதனால பல மன உளைச்சல் ஆளாகி ரொம்ப காசு இழந்துட்டாங்க. எதுவுமே இல்லை. இது சம்பந்தமா மாவட்ட ஆட்சியர் மனு கொடுக்க வந்துருக்காங்க.